பாட்டில் ஓப்பன் பண்ணுறப்போ எல்போவில் செம்ம பெயின் இருக்கா? ஒரு கப்பை தூக்குறதுக்கு கையை ஷேக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? அப்போது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது டென்னிஸ் எல்போங்கிற ஒரு கண்டிஷனாக இருக்க சான்ஸ் இருக்குது. டென்னிஸ் ஆடுறவங்களுக்கு தான் வரணும்னு இல்லை. கையை அதிகமாக ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணும்போது நம்ம எல்போ வெளியில் இருக்கிற டெண்டான் மேலே ஓவர்லோட் ஆகுது. ஸோ இதால் உங்களுக்கு பெயின் வருது. இது சரியாகணும்னா நான் சொல்ல போகிற இந்த 3 டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட், wrist extensor stretch. இதுக்கு உங்கள் கையை ஸ்ட்ரெயிட் பண்ணி உங்கள் ஆப்போசிட்டை கையை வச்சு மெதுவாக கீழே இழுக்கணும். செகண்ட், wrist extensor strengthening. இதுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. உங்கள் கை கிட்ட வச்சுக்கிட்டு மெதுவாக மேலே தூக்கி கீழே டவுன் பண்ணணும். செகண்ட், பாட்டிலை நல்லா ரொட்டேட் பண்ணணும், உள்ள வெளியே. தேர்டு முக்கியமானது ஆக்டிவிட்டி மாடிஃபிகேஷன். உங்களுக்கு பெயின் அதிகமாக கொடுக்குற மூமெண்ட்டை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதுக்குன்னு கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. டென்னிஸ் எல்போ பற்றி கம்ப்ளீட் ரிகவரி வேணும்னா கமெண்ட் எல்போ. ஃபாலோ அண்ட் ஷேர் திஸ் ரீல் டு மீ. நான் உங்களை கைட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய்.